வசனம் என்ன நடந்தால் எதிர்கொள்ளுவோம். ஒவ்வொரு நாளிலும் நம் தேவன் நம்முடன் சென்று நடத்துவாரே. Before we come to the word of the Lord, I would like to make a few announcements. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம வருவதற்கு முன்பதாக ஒரு சில அறிவிப்புகளை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். Today we will be observing the Lord's Supper with one another, with feet washing. இந்த நாளிலே பாதம் கழுவுதலோடு கூட கர்த்தருடைய பந்தியை ஒருவர் நாம் அனுசரிக்க போகிறோம். But I want to tell you that we should consider really from our hearts what we are doing at this supper. ஆனால் இந்த கர்த்தருடைய பந்தியை நாம் ராபோஜனத்தை எடுக்கும்பொழுது உண்மையாகவே நாம் என்ன செய்கிறோம் என்பதை பற்றி நாம் ஆராய்ந்து செய்கிறது மிகவும் நன்மையாயிருக்கும். Sometimes we can do certain things without any meaning in our lives. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை அர்த்தப்படுத்தாமலேயே அந்த காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கலாம். Because it is some routine and some people think it is a sacrament which does something supernatural in your personal lives. ஏனென்றால் இது ஒரு சாக்கிரமந்து தன்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை இதனுடைய வாழ்க்கையில செய்துவிடும் என்று சொல்லி நம்பிக்கொண்டு அதை செய்கிறார்கள். The bread and the wine does something extraordinary. That's the reason why some people ask for the Lord's Supper even before they pass away from this world. இந்த அப்பமும் ரசமும் என்னுடைய வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை செய்துவிடும் என்று நம்புகிறபடினாலே ஒரு சிலர் மரிக்கும் தருவாயில் இருக்கும்போது கூட அதற்கு முன்பதாக இதை எடுப்பதுண்டு. That's the reason why it's called the sacrament of the Christian church. இதனால் நான் கிறிஸ்தவ சபைகளிலே இது சாக்கிரமந்து என்று அழைக்கப்படுகிறது. Actually, when you take the Lord's Supper to yourself, நீங்கள் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறும்போது the reason why you have to search your hearts especially individually, முதலாவது தனித்தனியாக நீங்கள் உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். You have what you actually take in your hands is a picture of the body of Jesus Christ, the crucified Lord Jesus Christ. உங்களுடைய கரங்களிலே நீங்கள் எடுப்பது சிலுவையில் அறையப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் அடையாளம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். Not only that he died for you, that he was buried for you and he was resurrected from the dead. அவர் உங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தது மாத்திரமல்ல, to pay for the sins of our lives, நம்முடைய பாவத்திற்கான கடன்களையும் அவர் செலுத்தினார். to deliver us from the clutches of Satan, சாத்தானுடைய பிடியிலிருந்து நம்மை விடுவித்தார். and also to really bring about a joy about the eternal life ahead of us. நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறதான நித்திய ஜீவனை குறித்ததான சந்தோஷத்தை நமக்கு அளிக்கும் பொருட்டாக, that you do not fear death anymore in our lives. நம்முடைய வாழ்க்கையில் இனிமே மரணத்தை பற்றியதான பயம் இல்லாமல் நாம் வாழும்படியாக. This is the reason why when you come to the Lord's Supper, இந்த காரணத்தினால் தான் நீங்கள் திருவிருந்தில் பங்கு பெறும்போது when you eat the bread that is given to you, உங்களுடைய கரத்திலே கொடுக்கப்பட்ட அந்த அப்பத்தை நீங்கள் புசிக்கும்போது, and you drink the wine that is a picture of the blood of Jesus, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கதான அந்த திராட்சரசத்தை நீங்கள் அருந்தும்போது it has an extraordinary supernatural value to our personal lives. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு அசாதாரணமான ஒரு வெளியேறப்பெற்ற மேன்மை அதற்கு இருக்கிறது. When you were baptized in water, for example, ஒருவேளை நீங்க தண்ணீர் ஞானஸ்நானம் பெற்றிருந்தீர்கள் என்று சொன்னால், you were actually buried with the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்கள் அடக்கம் பண்ணப்பட்டீர்கள். Baptism is nothing but a burial service. ஞானஸ்நானம் என்று சொல்வது வேறொன்றுமல்ல, நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிற ஒரு அடக்க ஆராதனை. Your old person is being buried with Jesus. உங்களுடைய பழைய மனுஷன் இயேசு கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறான். And through the power of the Holy Spirit you are resurrected into the newness of life. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே புதிதாக்குதலுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் மறுபடியும் உயிரோடு எழுப்பப்படுகிறீர்கள். That is the real picture of water baptism. இதுதான் தண்ணீர் ஞானஸ்நானத்தினுடைய உண்மையான ஒரு அர்த்தம். It is not something what you do just to please your parents or your coming marriage partner or something like that. உங்களுடைய பெற்றோர்களையோ அல்லது திருமணம் செய்ய போகிற துணையோ நீங்கள் பிரியப்படுத்தும்படியாக செய்கிற ஒரு காரியம் அல்ல ஞானஸ்நானம். You are being buried along with the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்கள் அடக்கம் செய்யப்படுகிற ஒரு காரியம். And the third thing what it really shows is this. அடுத்தது மூன்றாவதாக நாம் பார்க்கிற காரியம், one day when Jesus comes back, ஒரு நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு திரும்பி வரும்போது, you are going to be resurrected from the dead. நீங்கள் மரித்தோரிடமிருந்து உயிரோடு எழுப்பப்படுவீர்கள். And everyone in this world is going to be judged.
before the whole of the universe. இந்த உலகத்தில் இருக்கிற அண்டசராசரத்தின் ஒவ்வொரு நபர்களும் அந்த நாளிலே நியாயந்தீர்க்கப்படும் போது, But there is no condemnation to those who are in Christ Jesus. ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. This is the meaning of the Lord's Supper. இதுதான் திருவிருந்தினுடைய ஒரு அர்த்தமாயிருக்கிறது. So whenever you come to the table of the Lord, எனவே எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய பந்திக்கு நீங்கள் வருகிறீர்களோ, you make sure that you search your heart whether you really bring the Lord's Supper in connection to all what I said now. உண்மையாகவே நீங்கள் திருவிருந்திலே பங்கு பெறும் பொழுது இப்பொழுது நான் சொன்ன எல்லா காரியத்தோடும் கூட உங்களை நீங்கள் இணைத்துக் கொள்கிறீர்களா என்பதை நீங்கள் சோதித்து Yes, பாருங்கள். sometimes you are buried in water along with Jesus. ஆம், சில நேரங்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்கள் தண்ணீரில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கலாம். It could be that your old Adam is swimming once again on the top of the water next to you. ஒருவேளை பழைய ஆதாம் தண்ணீருக்கு மேலாக சில நேரங்களில் அடிக்கடியாக நீந்தி உங்கள் பக்கத்தில் வரலாம். And you have to thrust him down once again. மறுபடியுமாக அந்த பழைய ஆதாமை அடித்து நீங்கள் தண்ணீருக்குள் அமிழ்த்த வேண்டும். You have to put him down in order to live a godly life. ஒரு தெய்வீகமான வாழ்க்கை வாழும்படியாக மறுபடியுமாக அந்த பழைய ஆதாமை தண்ணீருக்குள் நீங்கள் அமிழ்த்த வேண்டும். This is the reason why Apostle Paul says it is a Christian practice. இந்த காரணத்தினால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நடைமுறை என்று. It's a paichi. This is the word what he's using. இது ஒரு பயிற்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. You know, I don't do this now, but when our son was a little boy, எங்களுடைய மகன் சிறுவனாக இருந்தபோது sometimes I used to take him out. சில நேரங்களில் அவனை நான் வெளியே அழைத்து செல்வதுண்டு. And there was a game where you can take a hammer and you wait, and out of the holes some head will come up. அங்கே ஒரு விளையாட்டு இருக்கும், அங்கே நிறைய குழிகள் இருக்கும், அதிலிருந்து நிறைய முகங்கள் தலைகள் வெளியே வரும். You know, you have to wait and you have to beat it on that. நீங்க எந்த குழியிலிருந்து ஒரு தலை வெளியே வருதோ அதை ஒரு சுத்தியில் வச்சு அடிக்கணும். I do not know whether you have practiced this, but I have done this along with my son. இது நீங்க விளையாண்டிருக்கீங்களா, பயிற்சி செய்திருக்கீங்கன்னு தெரியல, ஆனா என்னுடைய மகனோடு கூட இதை நான் விளையாண்டிருக்கிறேன். But whenever I saw this game, ஆனா எப்பொழுதெல்லாம் இந்த விளையாட்டை நான் பார்க்கிறேனோ, my old spiritual life came back to my memory. என்னுடைய பழைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்னுடைய மனதிற்கு மறுபடியுமாக வரும். Sometimes your jealousy will come up. சில நேரங்களில் பொறாமை மேலே எழும்பி வரும். Sometimes your lies will come up. சில நேரங்களில் பொய்கள் மேலே எழும்பி வரும். Sometimes your envy will come up. சில நேரங்களில் மற்றவர்களை குறித்ததான எரிச்சல். And you have to take the spiritual hammer and bang it once again on the head. நீங்க ஒரு ஆவிக்குரிய சுத்தியலை எடுத்து அதை நீங்கள் அடித்து கீழே அமிழ்த்த வேண்டும். Because the goal of Jesus is this. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய தேவன், You know, the goal of Jesus, இயேசு கிறிஸ்துவினுடைய குறிக்கோள், to make you just like Jesus, இயேசு கிறிஸ்துவை போலவே உங்களை மாற்றுவது, to make you in the likeness of his son. அவருடைய மகனைப் போலவே குமாரனைப் போலவே உங்களை மாற்றுவது. And if we do not understand these ordinary truths in our personal lives, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த சாதாரணமான சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், I pray that God will really lead you into these areas. தேவன் உண்மையாகவே இந்த காரியங்களிலே உங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். We are now in the process of starting prayer cells in many homes in Trichy and around Trichy. இப்பொழுது திருச்சியிலும் அதை சுற்றியுள்ள அநேக பகுதிகளிலும் இப்பொழுது நாம் ஜெப குழுக்களை ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறோம். So if you want a prayer cell in your home, so I will be speaking to you from Genesis chapter 6, 7, 8 and 9. ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிறதான காரியங்களை உங்கள் மத்தியில் இந்த நாளில் நான் பேச விரும்புகிறேன். And I don't expect you to read all the 4 chapters now. அந்த 4 அதிகாரங்களையும் நீங்கள் இப்பொழுது படிக்க வேண்டும் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கவில்லை. You know, I've been going through the story of Noah once again. நோவாவினுடைய கதையை மறுபடியுமாக உங்கள் மத்தியிலே நான் தியானிக்கும்படியாக விரும்புகிறேன். Actually, everything started from Hebrews chapter 11. எல்லாமே எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் ஆரம்பித்தது. And as I began to meditate on the first 7 verses of this chapter, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 7 வசனங்களை நான் தியானிக்க ஆரம்பித்த போது, the name Noah also cropped up once again. நோவா என்கிறதான பெயரும் கூட அந்த இடத்துல ஒரு விசையாய் And வருகிறது. then I began to read the entire story of this man. அப்பொழுது இந்த மனுஷனுடைய முழு வாழ்க்கை வரலாற்றை நான் வாசிக்க ஆரம்பித்தேன். You know, when God was looking at the planet in those days, தேவன் அந்த நாட்களிலே பூமியை நோக்கி பார்த்தபோது, the wickedness of man was great in the earth. பூமியிலே மனுஷனுடைய அக்கிரமம் அதிகரித்திருந்தது. That every imagination of the thoughts of his heart was only evil continually. மனுஷனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட எல்லா எண்ணங்களுமே நித்தமும் அக்கிரமம் நிறைந்ததாயிருந்தது. And the Lord was so sorry that he ever created man. மனுஷனை தேவன் உண்டாக்கினதற்காகவே அவர் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். When you go through the first 12 verses of chapter 6,
ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கும்போது Slowly God is so fed up with the situation just after 5 chapters in the Bible. வேதாகமத்திலே முதல் 5 அதிகாரங்கள் முடித்தவுடனே பூமியிலே எந்த அளவுக்கு ஒரு சீர்கட்ட நிலை இருந்தது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. God created everything in a very wonderful manner. தேவன் எல்லாவற்றையும் மிக நேர்த்தியாக படைத்திருந்தார். But then suddenly he saw it was so disastrous on the planet Earth. அதற்கு பின்பு மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகி மிகவும் அழிவான சூழ்நிலை That he காணப்பட்டது. said not only all the people who are living there on the planet should be destroyed completely. எனவே பூமியில் இருக்கிற எல்லா ஜீவஸ்வாவசம் உள்ள எல்லாமே அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நினைத்தார். Not only human beings but also animals. அங்கே மனிதர்கள் மாத்திரமல்ல, அதே போல மிருகங்களும் கூட, Also birds and those who are creeping around on the planet. அதே போல பறவைகளும் கூட, பூமியிலே இருக்கிறதான ஊரும் பிராணிகளும் கூட. God decided to clean his house completely. எனவே தேவன் தம்முடைய வீட்டை முற்றிலுமாக சுத்திகரிக்க வேண்டும் என்று நினைத்தார். Normally God does in 2 ways when he's handling with sinners in his life. தேவன் பொதுவாகவே பாவிகளை கையாளுகையில் 2 விதமான வழிமுறைகளை அவர் கையாள்வதை நாம் பார்க்க முடியும். Either they are condemned completely. ஒன்று, பாவம் செய்கிறவர்களை அவர் ஆக்கினைக்கு உட்படுத்துகிறார். Or he takes the people those he needs to condemn and he delivers them. அல்லது நியாயம் தீர்க்கப்பட போகிறதற்காக வைக்கப்பட்டிருக்கிறவர்களை அவர் ரட்சிக்கிறார். Every sinner faces these 2 options in his life. ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய வாழ்க்கையில இந்த 2 காரியத்தை எதிர்கொள்கிறான். Either he faces the judgment of God. ஒன்று, தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கோபாக்கினை அவன் எதிர்கொள்கிறான். Or those who need to be judged are being delivered by the power of God. அல்லது நியாயம் தீர்க்கப்பட போகிறவர்கள் தேவனால் ரட்சிக்கப்படுகிறார்கள். When you look into the story of the Bible from Genesis to the book of Revelation, ஆதியாகமத்தின் புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நாம் எல்லாவற்றையும் வாசித்து do பார்க்கும்போது you know this is the essence of the entire word of God. தேவனுடைய முழு வேதாகமத்தினுடைய சாராம்சம் இதுதான் என்று நம்மால் சொல்ல முடியும். One day either we are going to face the judgment of God, ஒன்று, ஒரு நாள் தேவனுடைய கோபாக்கினியை நாம் எதிர்கொள்வோம். or those who need the judgment of God will be delivered by the blood of Jesus. அல்லது தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை And சந்திப்பார்கள். the whole of the human race is racing down towards this goal in the future. முழு மனுக்குலமே ஒரு நாள் இந்த சூழ்நிலையை எதிர்கொண்டு அது போய் கொண்டிருக்கிறது. Either you are going to be saved by the grace of God, ஒன்று, தேவனுடைய கிருபையினாலே நீங்கள் that ரட்சிக்கப்படுவீர்கள். you come away from the wrath of God in your personal உங்களுடைய lives. தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுடைய கோபாக்கினியிலிருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள். Once you enter into the ark called the Lord Jesus Christ, ஒருமுறை கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்கிறதான இந்த பேழைக்குள்ளே நீங்கள் it பிரவேசித்தவுடனே is not the church but Jesus Christ that you enter according to the word of God. இந்த பேழை என்பது கர்த்தருடைய வார்த்தையின்படி சபை அல்ல, ஆனால் இயேசு கிறிஸ்துவையே குறிக்கிறது. When you come into the ark called the Lord Jesus Christ, இந்த பேழை என்கிறதான இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் பிரவேசிக்கும் போது you are hidden in Christ, that there's going to be no condemnation for any one of us. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக மறைக்கப்படுகிறீர்கள், எனவே உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. From the 13th verse, God says like this: 13ஆம் வசனத்திலிருந்து கர்த்தர் இப்படி சொல்கிறார், I am going to pour out my wrath upon all flesh. இந்த மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. I am going to really destroy everything that is breathing now on the planet. இப்பொழுது பூமியிலே சுவாசித்துக் கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் நான் அழிக்கப் போகிறேன். But as the eyes of God was roaming around the earth, ஆனா அந்த நாளிலே தேவனுடைய கண்கள் பூமியை உலாவிக் கொண்டிருக்கும் போது he found a righteous man called Noah. நோவா என்கிறதான ஒரு நீதிமானை கர்த்தர் He கண்டுபிடித்தார். was blameless in his generation இந்த மனுஷன் தன்னுடைய சந்ததியிலே அவன் உத்தமனாயிருந்தான். and he was walking with God. அவன் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். You know, that's just a wonderful experience once you begin to walk with God. நீங்கள் தேவனோடு கூட நடக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு கிடைக்கிறதான ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் என்று நான் சொல்லுவேன். Later on I will tell you, he was not blameless all through his life. இந்த மனுஷன் தன் வாழ்நாள் முழுவதும் உத்தமனாகவே இருந்தான் என்று நாம் சொல்லிவிட முடியாது. When you go to chapter 9 for example, உதாரணமாக 9ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் போகும்போது even he was justified only by the faith on God. இந்த மனுஷனும் கூட தேவன் மீது வைத்த விசுவாசத்தினாலே மாத்திரம் அவன் ரட்சிக்கப்படுகிறதை நாம் When பார்க்கிறோம். you go to chapter 9 for example, உதாரணமாக 9ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் போகும்போது he's lying there totally naked and totally drunk. இந்த மனுஷன் திராட்சரசம் குடித்தவனாக நிர்வாணமாக அவன் படுத்திருந்தான் என்று That பார்க்கிறோம். his sons are totally ashamed of his behavior. தன்னுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு அவனுடைய மகன்கள் மிகவும் வெட்கப்பட்டார்கள் என்று But the பார்க்கிறோம். beginning of the story says he was totally blameless. ஆனா இந்த மனுஷனுடைய ஆரம்ப காலம் சொல்லுகிறது இந்த மனுஷன் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் But என்று. he was a righteous person. ஆனால் இந்த மனுஷன் நீதிமானாய் இருந்தான்.
You must know this meaning called the word meaning of righteousness. The word meaning righteousness. நீதிமான் என்கிறதான இந்த வார்த்தையினுடைய அர்த்தம். I will translate this very easy for you. இந்த காரியத்தை உங்களுக்கு புரியும்படி நான் சரியாக If you மொழிபெயர்க்கிறேன். have been made righteous in Jesus Christ, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் நீதிமானாக்கப்பட்டிருந்தால், if God has covered you with his own righteousness, தேவன் தம்முடைய சொந்த நீதியினாலே உங்களை மூடியிருந்தார். so righteousness you can say right with God. That's all. நீதிமான் என்று சொல்லும் பொழுது தேவனோடு கூட நீங்கள் சரியாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். You are right with God. That's all. நீங்கள் தேவனோடு கூட சரியாக இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். And when you believe on the Lord Jesus Christ, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது, through this faith you come to the righteousness of Jesus. விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துனுடைய அந்த நீதிமான் என்கிறதான அந்த பெயரை தரித்துக் Not கொள்கிறீர்கள். only you are righteous, but God begins to sanctify you. நீங்கள் நீதிமானாய் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை சுத்திகரிக்க தொடங்குகிறது மாத்திரமல்ல, And at the end he says, I am going to glorify you. கடைசியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை I மகிமைப்படுத்துவேன். don't have time to go into every detail now. இப்பொழுது எல்லா விவரங்களையும் சொல்வதற்கு எனக்கு நேரமில்லை. But this is a wonderful argument of Apostle Paul in Romans chapter 8. ஆனால் ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஒரு அற்புதமான ஒரு வாக்குவாதத்தை அங்கே நாம் He பார்க்கிறோம். goes down the plane just from righteousness to the glorification. நீதிமானாக்கப்படுகிறதிலிருந்து மகிமைப்படுக வரைக்கும் ஒவ்வொரு காரியமாக அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். This man also had a faulty character. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கூட தவறான குணாதிசயங்கள் இருந்தது. But when God was looking down the planet at that time, he was a righteous person. ஆனால் அன்றைக்கு தேவன் பூமியை நோக்கி பார்த்த பொழுது இந்த மனுஷன் நீதிமானாக So காணப்பட்டான். God was trying to reveal his plans to Noah right now. எனவே நோவாவுக்கு தேவன் தம்முடைய திட்டங்களை அவர் சொல்லத் So தொடங்கினார். he said, Noah, I want you to do certain things. நோவா, நீ ஒரு சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். You have to build an ark, for example, நீ ஒரு பேழையை கட்ட வேண்டும். but with a lot of rooms exactly. அதற்குள்ளே நிறைய அறைகளை நீ பண்ண வேண்டும். And not only that you really have a lot of rooms, அங்கே நிறைய அறைகளை நீ செய்வது மாத்திரமல்ல, that you smear this so that the wood doesn't get destroyed. அதை சரியாக நீ கடைந்து சரியாக ஒவ்வொரு இடமாக செய்ய வேண்டும். எனவே ஒரு அறைகள் இன்னொரு அறைகளோடு கூட கலந்து It விடாதபடி. will be about 450 feet long, அது 450 அடி உயரம், 75 feet in breadth, 75 அடி அகலம், and 45 feet in height. 30 அடி உயரம். You know, and God says you need just one window running all across this ark right now. ஆண்டவர் சொன்னார், இந்த முழு பேழையிலிருந்தும் நீ பார்க்கும்படியாக அந்த இடத்திலே ஒரு ஜன்னலை நீ வைக்க வேண்டும். And there's going to be just one door for the protection, for the sake of protection. பாதுகாப்பிற்காக அதற்காக ஒரே ஒரு வாசலை மாத்திரம் நீ வைக்க I வேண்டும். do not know what you think about when you call this name ark, for example. உதாரணமாக பேழை என்கிறதான இந்த பெயரை சொன்னவுடன் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று எனக்கு When தெரியாது. you translate this from the Hebrew language, எபிரேய மொழியிலிருந்து இது நீங்கள் மொழிபெயர்க்கும் போது it was nothing but a box. இது ஒரு டப்பா என்று மட்டும்தான், ஒரு பெட்டி என்று மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். Actually, it was a big, huge box. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெட்டி என்று நாம் சொல்லலாம். You know, our church building, from this wall to the wall outside there, நம்முடைய சபை கட்டடமானது, just the building, இந்த கட்டடம் மாத்திரம் இந்த சுவற்றிலிருந்து வெளியே உள்ள சுவர் வரைக்கும் நம்ம அளந்து பார்த்தா it's about 160 feet long. அது 160 அடி So நீளமாயிருக்கிறது. this ark was almost 3 times long. எனவே அந்த பேழையானது இந்த சபை கட்டடத்தை போல 3 மடங்கு நீளமாக இருந்திருக்க Can you வேண்டும். ever imagine this in your mind right now? உங்களால இது உங்களுடைய மனதிலே கற்பனை செய்ய முடிகிறதா? God calls this person and says, you have to build the ark 450 feet long. தேவன் சொன்னார், நீ 450 முழ நீளமுள்ள இந்த பேழையை நீ செய்ய வேண்டும். And this box is just made to float in water, that's all. இந்த பேழை எதற்காக என்னவென்றால் இது வந்து தண்ணீரிலே மிதக்கும்படியாக நீ செய்ய வேண்டும். You should not imagine, oh, it was a huge cruising ship now. இது வந்து ஏதோ நல்ல பிரயாணத்துக்காக உருவாக்கப்பட்ட அழகான கப்பல் என்று நினைக்க கூடாது. Oh, going from this place we can go to America, Canada, India, we go all around the world now. இந்த இடத்துல இருந்து அமெரிக்கா, கனடாவெல்லாம் சுத்தி பார்க்கிறதுக்காக நம்ம போற ஒரு நல்ல கப்பல் அப்படி நம்ம நினைக்க கூடாது. No, it was not a cruising ship. இது வந்து பிரயாணத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு It was கப்பல் அல்ல. just a floating box. இது வந்து தண்ணீரிலே மிதக்கக்கூடிய ஒரு பெட்டி என்று வைத்துக் கொள்ள It வேண்டும். had no rudder, for example, அதிலே திசை காட்டுகிற எந்த கருவியும் கிடையாது. because God himself was guiding this ark. ஏனென்றால் தேவனே இந்த பேழைக்கு திசை காட்டிக் There கொண்டிருந்தார். was nothing to propel this box, no sails, no motors, because God was the person who was propelling.
இந்த பேழையை ஓட்டும்படியாக அந்த இடத்துல எந்த மோட்டார் கருவிகளும் கிடையாது. There was ஏனென்றால் தேவனே தான் நடத்தி கொண்டிருந்தார். There was nothing like a keel. They call it the keel, the heavy portion underneath, under the water to hold it in safety. ஒரு கப்பலுக்கு கீழே கீழ் என்று சொல்லி வைத்திருப்பார்கள், மிக கனமான ஒரு பகுதி அந்த கப்பலை பாதுகாக்கும்படியாக. அப்படி எதுவும் கிடையாது. God says no, it will be a box, just flat box, that's all. ஆண்டவர் சொன்னார், இது ஒரு தட்டையான ஒரு பெட்டியாக இருக்கும், அவ்வளவுதான். And there's going to be no cockpit for the captain now. அதே போல அங்கே அதை ஓட்டும்படியாக கப்பலோட்டிக்கு எந்த ஒரு தனி அறையும் கிடையாது. Because I am going to be the captain. ஏனென்றால் நான் தான் இந்த பேழைக்கு நான் ஓட்டுகிறவராக இருப்பேன். There is no need for any radar in this box. அதே போல இதிலே திசை காட்டுகிற எந்த ஒரு கருவியும் கூட இந்த பேழைக்கு தேவையில்லை. Because I am the one who's going to guide this box, for example. ஏனென்றால் இந்த பெட்டியை நடத்துகிற தேவன் நான் தான். You know, when God was giving his instructions to Noah, for example. அன்றைக்கு தேவன் நோவாவுக்கு தம்முடைய எல்லா காரியங்களையும் சொன்ன உடனே, You know, it doesn't say that Noah was already a shipbuilder. நோவா ஏற்கனவே ஒரு கப்பல் கட்டுகிற தொழிலை அறிந்திருந்தான் என்று நாம் சொல்ல I முடியாது. do not know whether he was even a carpenter. இந்த மனுஷன் ஒரு தச்சனாக இருந்தாரா என்று கூட நமக்கு தெரியாது. That anyone in his family of 8 people ever had to do so much with wood, for example. நோவாவுடைய குடும்பத்திலிருந்து இந்த 8 பேர்ல யாராவது மர வேலை செய்ய தெரிந்தவர்கள் இருந்தார்களா என்று தெரியாது. Everything is being designed by God. எல்லாமே தேவனாலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. And God was the one who was guiding this boat right now. தேவன் தாமே இந்த பேழையை நடத்துகிறவராக இருந்தார். You know, this is what modern engineers say. இன்றைக்கு இருக்கிறதான நவீன பொறியியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், The shape of this box, இந்த பேழையினுடைய அந்த வடிவத்தை it பார்க்கும்போது will never travel fast, but it will never fall to the side. இது மிக நீளமான தூரத்திற்கு மிதந்து சென்றிருக்க முடியாது, ஆனா அதே வேளையில் இது ஒருபோதும் கவிழ்ந்திருக்கவே முடியாது என்று You சொல்லுகிறார்கள். cannot topple this boat, for example. இந்த பேழை கவிழவே முடியாது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். The captain of Titanic said like this இந்த டைட்டானிக்கினுடைய கேப்டன் ஒரு முறை சொன்னார், before he was starting over to go to England. அன்றைக்கு இங்கிலாந்துக்கு போகும்படியாக இந்த From கப்பல் England. புறப்பட்ட போது, இங்கிலாந்திலிருந்து புறப்பட்ட போது, He said even God cannot topple this ship. கடவுளே நினைத்தாலும் கூட இந்த டைட்டானிக் கப்பலை மூழ்கடிக்க முடியாது என்று அந்த கேப்டன் சொன்னார். And I tell you, sometimes it is disastrous when someone says such a sentence. இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லுகிறதே மிக அழிவுக்கேதுவான ஒரு காரியம் என்று நான் நினைக்கிறேன். I have seen this again and again in history. இதை மறுபடியும் வரலாற்றிலே நான் பார்த்திருக்கிறேன். Whenever people call themselves God, for example, எப்பொழுதெல்லாம் மனுஷர்கள் தங்களை தேவர்கள் என்று சொல்லிக் கொண்டார்களோ, when he said I am just like God in my nation, என்னுடைய தேசத்திலே நான் ஒரு கடவுளை போல என்று சொல்லும்போது, whether it was Saddam Hussein அது சதாம் ஹுசேனா இருந்தாலும் or சரி, Shah from Iran, அல்லது ஈரான்ல இருந்து ஷாவா இருந்தாலும் சரி, or even anyone who was ruling certain countries, அல்லது எந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த அதிபர்களா இருந்தாலும் when சரி, they said these words, it was very dangerous. எப்பொழுதெல்லாம் இந்த வார்த்தைகளை சொன்னார்களோ அது அவர்களுக்கு இறுதியிலே ஆபத்தாகவே முடிந்தது. When a man elevates himself to the level of God, ஒரு மனுஷன் தன்னை தேவனுடைய இடம் வரைக்கும் உயர்த்தி கொண்டால், I will tell you, God is a jealous God. நான் சொல்லுகிறேன், நம்முடைய தேவன் அவர் எரிச்சலுள்ள தேவனாய் He இருக்கிறார். knows how to put such people down once again. ஆண்டவருக்கு தெரியும் அப்படிப்பட்ட மனுஷர்களை எப்படி தாழ்த்துவது என்று. You know, as this ship was being prepared now, அன்றைக்கு அந்த பேழை செய்து முடிக்கப்பட்ட you உடனே know, you can see this word ark, the box, 2 times in the Old Testament. இந்த பேழை அல்லது பெட்டி என்கிறதான வார்த்தையை நீங்க பழைய ஏற்பாட்டிலே 2 இடங்களிலே பார்க்க முடியும். Every time it has to do with deliverance. ஒவ்வொரு முறையும் இந்த பெட்டி என்கிறதான வார்த்தை விடுதலைக்காக வைக்கப்பட்ட ஒரு காரியமாயிருந்தது. Now God is delivering 8 people to make out of them a new human race. இப்பொழுது 8 பேரை தேவன் அவர்களை காத்து ஒரு புதிய மனுக்குலத்தை உருவாக்கும்படியாக காப்பாற்றினார். Just imagine, thousands of people are going to die. அவர்களை சுற்றிலும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மாண்டு போக போகிறார்கள். But God fixed his eyes on the family of Noah. தேவன் அன்றைக்கு நோவாவின் குடும்பத்தின் மீது தமது கண்களை பதித்த போது, He said, you have found favor in my eyes now. ஆண்டவர் சொன்னார், நோவாவுக்கோ என்னுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. Your family of 8 people are going to suffer, are going to come out of this deluge totally unscathed. உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற இந்த 8 பேரும் இந்த ஜலப்பிரளயத்திலிருந்து பாதுகாப்பாக வெளியே வருவீர்கள். The deluge that is going to come down is not going to touch you in any way. இந்த பூமியின் மேல் வரப்போகிறதான இந்த அழிவிலே நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். My dear sisters, the world can be worse and evil, I tell you. கருமையான சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் ஒருவேளை மிகவும் சீர்கெட்டதாகவும் மிக மோசமானதாகவும் இருக்க முடியும். But if we have found favor in the eyes of God, ஆனால் கர்த்தருடைய கண்களிலே நாம்
தயவை பெற்றிருந்தோம் என்று சொன்னார். God knows how to protect his own children. தேவனுக்கு நிச்சயமாகவே தெரியும் தம்முடைய பிள்ளைகளை அவர் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று. Where these people can where can really float in safety, for example. இந்த ஜனங்கள் பாதுகாப்புக்காக எந்த இடத்திற்கு மிதந்து செல்ல வேண்டும் என்று அவருக்கு நன்றாக தெரியும். The second place where you read about this ark is when the mother of Moses makes a box again. இந்த பெட்டி என்கிறதான இந்த காரியத்தை மறுபடியும் நீங்க வாசிக்கிற இடம் மோசேயினுடைய தாயார் மோசேயை பாதுகாக்கும்படியாக A செய்கிறதான ஒரு basket made of bulrushes. நாணற் பெட்டியினால செய்யப்பட்ட ஒரு அந்த இடத்துல செய்யப்பட்ட ஒரு பெட்டி. This is the second time you read this word in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே மறுபடியுமாக நீங்க வாசிக்கிறதான ஒரு பெட்டி என்கிறதான இடம் இதுதான். Both have to do with the safety. இந்த இரண்டு பெட்டிகளுமே பாதுகாப்புக்காக செய்யப்பட்டவைதான். And both of them were not made to travel but just to float around. இவை இரண்டுமே பிரயாணத்திற்காக அல்ல ஆனால் மிதப்பதற்காக செய்யப்பட்டவை. Because God knew what is going to happen in the future. ஏனென்றால் ஆண்டவருக்கு தெரியும் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறது. When you read chapter 6 to chapter 9, for example, 6ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆதியாகமத்திலே நீங்கள் வாசித்து you பார்க்கும்போது can read about the great destruction that is going to come down on the face of the earth. இந்த பூமியிலே வந்ததான மிகப்பெரிய அழிவை பற்றி நீங்கள் வாசிக்க It's முடியும். going to be the judgment of God that is going to destroy everything. இந்த பூமியில் இருக்கிறதான எல்லாவற்றையும் அழிக்கும்படியாக தேவன் கொண்டு வந்ததான நியாய தீர்ப்பை பற்றி நம்மால் வாசிக்க முடியும். And even the judgment that is going to come in the future during our lifetime or in the future, for example. நம்முடைய வாழ்நாட்களிலேயோ அல்லது இனிமேல் வரப்போகிறதான நாட்களிலே கூட தேவன் இந்த பூமியின் மீது கொண்டு வரப்போகிறதான அந்த நியாய தீர்ப்பை நாம் பார்க்கும்போது There's surely going to be a judgment about the sinners of this world. நிச்சயமாகவே அது பூமியில் இருக்கிறதான பாவிகளுக்கு ஒரு நியாய தீர்ப்பாக இருக்கும். But also you and I who believe on the Lord Jesus Christ. ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைக்கிற நீங்களும் நானும் you and I can escape this judgment only by putting our faith on the Lord Jesus Christ. நீங்களும் நானும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மீது நம்முடைய விசுவாசத்தை வைப்பதினாலேயே நாம் காப்பாற்றப்பட போகிறோம். Jesus speaks very clearly in Matthew chapter 24 and 25. இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:25 அவர் சொல்லுகிற காரியம். And as we come closer to the second coming of the Lord Jesus Christ, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை என்கிறதான அந்த இடத்திற்கு நாம் வரும்போது as were the days of Noah, so will be the coming of the Son of Man. நோவாவின் நாட்களிலே நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் நாட்களிலேயும் நடக்கும். Sometimes you will be wondering about the situation right now. சில நேரங்களில் இப்பொழுது இருக்கிறதான சூழ்நிலை பற்றி நீங்கள் ஆச்சரியப்படலாம். All the disastrous wars that are going around, இப்பொழுது பூமியிலே நடக்கிறதான எல்லா அழிவுகளும் யுத்தங்களும், all the destruction that is happening in the nation of Israel, இஸ்ரவேல் தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறதான அழிவுகளை பற்றி கேள்விப்படும் the போது harm that is being done to Jerusalem, எருசலேமிலே நடந்து கொண்டிருக்கிறதான அந்த தீங்கான காரியங்களை நாம் பார்க்கும்போது all the wars that are happening around in this world, உலகமெங்கிலும் நடக்கிறதான யுத்தங்களின் செய்திகளை நாம் பார்க்கும்போது all the poverty and the scarcity that the human beings are really going through right now, இப்பொழுது மனுக்குலம் எதிர்கொள்கிறதான எல்லா விதமான பற்றாக்குறைகள் பஞ்சங்கள் இவைகளை பற்றி நாம் கேள்விப்படும் and போது everything that is happening inside the church. எல்லாமே இப்பொழுது சபைக்குள்ளாக கூட நடந்து கொண்டு The வருகிறது. church is full of false prophets and false teaching. இன்றைக்கு சபைக்குள்ளே பார்க்கும் பொழுது தவறான உபதேசங்கள், தவறான தீர்க்க தரிசனங்கள். People don't want to hear the word of God. ஜனங்கள் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க விரும்புவதில்லை. They want the ears to be tickled with something they want to hear. அவர்கள் கேட்க விரும்புகிறதான காரியத்தை அவர்கள் கேட்கும்படியாகவே விரும்புகிறார்கள். When someone comes to counseling, for example, உதாரணமாக ஒருவர் ஆலோசனைக்காக வரும்போது they don't want you to correct them, for example. ஆலோசனைக்காக அவர்கள் வரும் பொழுது நீங்க சொல்லுகிறதான திருத்தங்கள் அவர்களுக்கு பிடிப்பதில்லை. No, they want confirmation. அவர்கள் தாங்கள் செய்கிறது சரி என்று சொல்வதையே விரும்புகிறார்கள். If you don't say you are confirmed in your ideas, உங்களுடைய நீங்க செய்யற காரியம் சரிதான் அப்படின்னு நீங்க சொல்லலனா they will change the counselor. அவர்கள் உடனடியாக ஆலோசனைக்கு இன்னொரு இடத்திலே போய் விடுகிறார்கள். You will see this again and again in the church of Jesus. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் சபைக்குள்ள இதை மறுபடியும் நம்மால் பார்க்க People are முடிகிறது. not interested in correction. இன்றைக்கு ஜனங்கள் திருத்தங்களை விரும்புவதில்லை. No, they just want confirmation. அவர்கள் விரும்புறதெல்லாம் நான் செய்கிறது சரி என்று சொல்லுகிற And நபர்களை if you say, yes brother, yes sister, what you're doing is perfectly right, ஆம் சகோதரனே, ஆம் சகோதரியே, நீங்க செய்கிறது மிக சரியான காரியம்தான் அப்படின்னு சொன்னா I am not against the charismatic movement. நான் ஆவிக்குரிய கூட்டத்தாருக்கு விரோதமானவன் அல்ல. I've invested a lot in this movement.
இந்த இயக்கத்திலே அதிகமான காரியத்தை நான் முதலீடு செய்திருக்கிறேன். But one negative side I watched in many churches now. ஆனா அநேக சபைகளை நான் பார்க்கிறதான ஒரு பாதகமான பகுதி, Everyone thinks he feels something and that is from the Lord. எல்லாருமே என்ன சொல்கிறார்கள் என்றால் தாங்கள் என்ன உணர்கிறார்களோ அது கர்த்தரிடமிருந்து வந்தது என்று சொல்லிக் கொள்கிறார்கள். Oh, I have peace, Pastor. பாஸ்டர், எனக்குள்ள ஒரு நல்ல சமாதானம் இருக்கு. When I think about my job, I have peace. என்னுடைய வேலையை பற்றி நான் சிந்தித்து பார்க்கும்போது எனக்கு ஒரு சமாதானம் When இருக்கு. I want to marry, I have peace. என்னுடைய திருமண வாழ்க்கையை நான் நினைத்து பார்க்கும் பொழுது எனக்கு நல்ல When I சமாதானம். want to take a loan, I have peace. நான் இந்த பகுதியிலிருந்து கடன் வாங்கணும்னு நினைக்கும் போது எனக்கு சமாதானம். And this is the reason I think this is from God. இந்த காரணத்தினால தான் இது கர்த்தரிடமிருந்து வந்ததுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். You know, if you want to do the things that are pleasing to you, உங்களுக்கு விருப்பமான காரியத்தை நீங்கள் செய்ய துவங்கினால் you will always have peace in your heart. எப்பொழுதுமே உங்களுடைய மனதிலே சமாதானம் இருக்கும். உண்மைதான். Yeah, it's very normal, yeah? இது சாதாரணமான காரியம் தான். You want to do that certain thing, நீங்க ஒரு சில காரியங்களை செய்ய but விரும்புகிறீர்கள். everything what you think is from God ஆனா நீங்க நினைக்கிற காரியமெல்லாம் தேவனிடமிருந்து வந்தது என்று சொன்னால் has to be set against the light of the word of God. கர்த்தருடைய வார்த்தையினுடைய வெளிச்சத்துக்கு நேராக அதை வைத்துதான் நீங்கள் சோதித்து பார்க்க Because வேண்டும். God never bends the word of God for anyone in this world. ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனுக்காகவும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை வளைக்கவே மாட்டார். If he says certain things, it is true, and the question is whether I'm going to follow the word or going to object to this word. ஆண்டவர் சில காரியங்களை சொல்லும்போது அது சரியா இல்லையா என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை நாம் செய்யும்போது அது கர்த்தருடைய வார்த்தையை வைத்துத்தான் அது சரியா தவறா என்பதை நாம் ஒப்பிட்டு பார்க்க When முடியும். Jesus speaks about the second coming of the Lord Jesus Christ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரண்டாம் வருகையை பற்றி சொல்லும்போது you know, Apostle Peter has written wonderfully in his second epistle in chapter 3 about this. அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய இரண்டாம் நிருபத்திலே அதை பற்றி அற்புதமாக எழுதி வைத்திருக்கிறார். There'll be a lot of scoffers in the coming days. கடைசி நாட்களிலே பரியாசக்காரர் அநேகர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி பரியாசம் பண்ணுவார்கள். You're talking about the coming of the Lord Jesus Christ for so many years. அநேக வருஷங்களாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். Hey, where is this Jesus? அவர் வருவார் என்று சொல்கிறீர்களே, இயேசு கிறிஸ்து எங்கே வந்தார்? It's almost 2000 years now. கிட்டத்தட்ட 2000 வருடங்களாக நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. You know, the first coming of the Lord Jesus was prophesied 700 years ago. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகை 700 வருஷங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்டது. And now it's about 2000 years. இப்பொழுது கிட்டத்தட்ட 2000 வருடங்கள் ஆகிவிட்டது. Some people ask me, how can you ever believe so stupidly? ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், இது எப்படி நீங்க முட்டாள்தனமாக நம்புகிறீர்கள்? This is what one person asked me personally. ஒரு மனுஷன் தனிப்பட்ட விதத்தில் இதை என்னிடத்தில் கேட்டார். I said the first coming of the Lord Jesus Christ happened after 700 years. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை அவர் அறிவித்து 750 வருடங்களுக்கு பின்பாக நடந்தது. Every detail of his coming was exact according to the prophecies. அவருடைய வருகையினுடைய எல்லா காரியங்களுமே மிக தெளிவாக தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டது. From the place of his birth to the breaking of not breaking his legs on the cross of Calvary. அவருடைய பிறப்பிலிருந்து சிலுவையிலே அவருடைய கால்கள் எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை என்கிற வரைக்கும். Normally criminals use their legs were beaten so that they cannot breathe once again. சாதாரணமாக அந்த நாட்களிலே சிலுவையில் அறையப்பட்டவர்களை சீக்கிரமாக அவர்கள் மரிக்கும்படியாக கால் எலும்புகளை முறிக்கிறது வழக்கம். Because these people will be standing up, breathing and coming down once again. ஏனென்றால் அந்த கால் எலும்புகளை வைத்துதான் அவர்கள் மறுபடியும் எழும்பி மூச்சு விட்டு கொஞ்ச நேரம் உயிரோடு கூட இருப்பார்கள். But God said, my son will never be touched. ஆனா தேவன் சொன்னார், என்னுடைய குமாரனுடைய எலும்புகள் தொடப்படுவதில்லை. His bones should never be broken. அவருடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை. He will be buried with rich people. அவர் ஐசுவரியவானோடே கூட அடக்கம் பண்ணப்படுவார். He will be coming on a donkey into the city of Jerusalem. எருசலேமுக்குள்ளாக அவர் ஒரு கழுதை குட்டியின் மீது வருவார். He will be born in Bethlehem, for example. அவர் பெத்லகேமிலே பிறப்பார். And I think everything, there are so many prophecies, they were fulfilled during the first coming. இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகையை பற்றி ஏராளமான காரியங்கள் மிகச் சரியாக சொல்லப்பட்டு And I said, நிறைவேற்றப்பட்டன. if God did not lie the first time, தேவன் முதன்முறை பொய் சொல்லாமல் இருப்பாரானால் He will never lie the second time also. இரண்டாம் முறையும் அவர் பொய் சொல்லவே மாட்டார். Because my God is a God of truth. ஏனென்றால் என்னுடைய தேவன் அவர் சத்தியமுள்ள He தேவனாய் can never இருக்கிறார். lie because He is the truth. அவர் சத்தியமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் அவர் ஒருபோதும் பொய் சொல்ல He மாட்டார். never lied the first time. அவர் முதல் முறை பொய் சொல்லவே இல்லை. And what have I to doubt the second coming? எனவே இரண்டாம் வருகையை சந்தேகப்படுகிறதுக்கு நான் யார்? You know, Peter said like this, பேதுரு இப்படி சொல்லுகிறார், scoffers, they will come and make fun about you. பரியாசக்காரர் உங்களை பரியாசம் You பண்ணுவார்கள். say He is coming and coming, but nothing is happening. அவர் வருவார் என்று சொல்லுகிறீரே, ஆனால் அவர் வரவில்லையே. But Peter was very exact in the prophecy about the coming.
ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வருகையை பற்றி மிகச் சரியாக பேதுரு தீர்க்கதரிசனமாக I do சொல்லியிருக்கிறார். not know whether you can understand the happiness in my heart about this letter of Peter. பேதுருனுடைய இந்த நிருபத்தை பற்றி என்னுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த மிகப்பெரிய சந்தோஷத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா என்று எனக்கு You know, தெரியவில்லை. Peter was a normal fisherman. பேதுரு ஒரு சாதாரண மீனவன். He had no idea about astronomy. இந்த மனுஷனுக்கு இந்த அண்டசராசரத்தில் நடக்கிற எந்த காரியமுமே தெரியாது. A very normal person speaking about the coming of the Lord Jesus ஒரு Christ. சாதாரண மனுஷன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை பற்றி பேசுகிறார். The next destruction is not going to be with water. இனிமே வரப்போகிற அழிவு அது ஜலத்தினாலே வருகிற அழிவல்ல. It's going to be with fire and everything is going to melt down. அது அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறதான ஒரு அழிவு. When I spoke with one person, he said, is it really true? Is it written there in the Bible? ஒரு மனுஷனோடு கூட நான் பேசிக் கொண்டிருந்த போது அவர் கேட்டார், இது உண்மையாகவே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா என்று He கேட்டார். had some scientific knowledge about the destruction of the planet. இந்த மனுஷனுக்கு பூமியினுடைய முடிவை குறித்துதான சில அறிவியல் அறிவுண்டு. I do not know whether you know this personally. இது உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் தெரியுமா என்று எனக்கு Our தெரியவில்லை. universe is expanding and expanding. நம்முடைய அண்ட சராசரமான பூமியானது இப்பொழுது விரிவடைந்து கொண்டே போகிறது. Every day it's expanding. ஒவ்வொரு நாளும் அது விரிவடைந்து கொண்டே போகிறது. And some scientists believe that one day our planet is going to rush into the sun. சில விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் ஒரு நாள் நம்முடைய பூமியானது சூரியனுக்குள்ளாக இழுக்கப்படும். And when he told me this fact on that day, அந்த நாளில் இந்த உண்மையை நான் சொன்னபோது I said, yeah, I know already. அந்த விஞ்ஞானி இதை பற்றி என்னிடத்தில் சொன்னபோது நான் சொன்னேன், ஆமா இது எனக்கு ஏற்கனவே தெரியும். You know already what's going to happen? இது எப்படி நடக்கும்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா என்று Yeah, I கேட்டார். said, I know already. எனக்கு இது ஏற்கனவே தெரியும் என்று சொன்னேன். Because it is written in the word of God. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையில் இது ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. And the word of God can never be wrong. கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் தவறாகாது என்று One சொன்னேன். day everything is going to melt down. ஒரு நாள் எல்லாமே உருகி போகும். Dear brothers and sisters, I cannot imagine how it's going to happen. கருமையான சகோதர சகோதரிகளே, இது எப்படி நடக்கும் என்று என்னால் கற்பனை செய்ய Very முடியவில்லை. often I try to imagine sometimes மிக அடிக்கடியாக இதை நான் கற்பனை செய்து பார்ப்பேன். how this end is going to be if it is going to happen during our own lifetime. நம்முடைய சொந்த வாழ்நாட்களிலேயே பூமி ஒரு முடிவுக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்ப்பேன். I do not know how this is going to be. இது எப்படி இருக்கும்? I think in a few seconds everything is going to come to an end. ஒரு சில வினாடிகளிலேயே எல்லாம் முடிவுக்கு You வந்துவிடும். know, we may be talking very cleverly now, right now. ஒருவேளை இப்பொழுது நாம் மிக புத்திசாலித்தனமாக பேசிக் கொண்டிருக்கலாம். But you and I, if you do not want to be judged by the Lord Jesus Christ, ஆனால் நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படக்கூடாது என்று நினைத்தால் give your life to Him this evening. உங்களுடைய வாழ்வை இந்த மாலை வேளையிலேயே அவருடைய கரத்தில் This ஒப்புக்கொடுங்க. is another opportunity that God is speaking to you. தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறது அவர் உங்களுக்கு கொடுக்கிறதான் இன்னொரு வாய்ப்பாக Do you know இருக்கிறது. why God speaks to us again and again and again? ஏன் கர்த்தர் மறுபடியும் நம்மோடு கூட பேசுகிறார் தெரியுமா? Because He still loves you. ஏனென்றால் அவர் இன்னும் உங்களை நேசிக்கிறபடி Because He loves you, He will keep on speaking. அவர் இன்னும் உங்களை நேசிக்கிறபடினால் உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். Maybe you think you came to this congregation. ஒருவேளை நீங்க நினைக்கலாம் நான் தான் இந்த சபைக்கு வந்திருக்கிறேன். No, God brought you to this message, I tell இல்லை, you. இந்த செய்தியை கேட்கும்படியாக கர்த்தர் தான் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்று You may சொல்கிறேன். not know what's going to happen to you tomorrow morning. ஒருவேளை நாளை காலையில நமக்கு என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. You do not know how things are going to change within the coming week. இன்னும் வருகிறதான வாரத்துல என்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில மாறுபடும் என்று நமக்கு You know, தெரியாது. lately in a medical report it was written like this. சமீபத்துல ஒரு மருத்துவ ஒரு அறிக்கையை நான் A வாசித்தேன். lot of doctors are breaking their heads right now. அநேக மருத்துவர்கள் இப்பொழுது தங்களுடைய தலைகளை உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். You know why? ஏன் தெரியுமா? People between the age of 40 and 50 are dying because of heart attack. 40 வயதிலிருந்து 50 வயதுக்குள் இருக்கிற அநேகர் மாரடைப்பினால மரித்து போகிறார்கள். If you are in this age margin, please don't be afraid now. தயவுசெய்து இந்த வயது இடைவெளிக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா தயவுசெய்து பயப்படாதீங்க. Don't stand up and say, I'm going home now. எந்திரிச்சு சரி நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. No, I'm just not trying to frighten you. நான் உங்களை பயமுறுத்துவதற்காக இதை சொல்லவில்லை. But this is what the medical people are thinking about. ஆனா இன்றைக்கு மருத்துவர்கள் கூறுகிறதான ஆய்வறிக்கை இதுதான். What is the real reason why people are dying? இன்றைக்கு இந்த வயதினர் மரிப்பதற்கு காரணம் என்ன? They are not 70 and 80, but they are 40 and 50. அவர்கள் 70 80 வயது அல்ல, 40 50 வயது உள்ளவர்கள் Why தான். are they now dying at this age group now? இந்த வயதில் உள்ளவர்கள் ஏன் அநேகர் மரித்து போகின்றனர்? And finally this doctor said it's because of the steroids
that we are using now as medicines all across the nations. கடைசியாக அவர்கள் சொன்னுகிறதான காரியம், நாம் மருந்துகளாக பயன்படுத்துகிறதான இந்த ஸ்டீராய்டு என்கிறதான இந்த மருந்தினால அநேகருடைய வாழ்க்கையில நிறைய பாதிப்பு வருகிறது என்று சொல்லுகிறார்கள். I also use steroids for my lungs. என்னுடைய நுரையீரலுக்காக நானும் ஸ்டீராய்டு பயன்படுத்துகிறேன். I don't know whether any one of you is using. ஒருவேளை இங்க இருக்கிற வேற யாராவது கூட அதை பயன்படுத்துகிறீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. Please don't go home and stop your steroids now. தயவுசெய்து வீட்டுக்கு போய் உடனே இது ஸ்டீராய்டு இது வேண்டாம் அப்படின்னு மருந்து நிறுத்திடாதீங்க. You know, this is what this doctor was trying to tell. ஆனா அன்றைக்கு அந்த மருத்துவர் சொன்ன காரியம் இதுதான். You know, God when he speaks is very clear. தேவன் நம்மோடு கூட பேசும் பொழுது அவர் மிக திட்டம் தெளிவுமாக பேசுகிறார். God says, I will blot out man whom I have created from the face of the ground. தேவன் சொன்னார், இந்த பூமியின் மீது நான் சிருஷ்டித்த இந்த மனுஷனை இந்த பூமியின் முகத்திலிருந்து நான் அழித்து போட போகிறேன். Every beast, every creeping things, இந்த பூமியில் இருக்கிற எல்லா மிருகங்களும் எல்லா ஊரும் பிராணிகளும் every birds of the air, ஆகாயத்து பறவைகளும், for I am so sorry that I ever made him. நான் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததுக்காகவே நான் மிகவும் மனஸ்தாபப்படுகிறேன். Everything that is against me, I am going to destroy completely. எனவே எனக்கு விரோதமாய் இருக்கிற எல்லாவற்றையும் நான் முற்றிலுமாக நிக்கிரகம் பண்ண போகிறேன். But at the same time, I will take care of those who are really walking with me. ஆனா அதே வேளையில் என்னோடு கூட நடக்கிறதான இந்த ஜனத்தை நான் பாதுகாக்க போகிறேன். Those who have found grace in my eyes. என்னுடைய கண்களிலே தயவு பெற்ற இந்த ஜனத்தை நான் காப்பாற்ற Even if போகிறேன். it's just 8 people, I don't care. அவர்கள் 8 பேரா இருந்தாலும் கூட பரவாயில்லை. But I am committed to my people. நான் என்னுடைய ஜனங்களை பற்றி நான் அக்கறை உள்ளவராய் இருக்கிறேன். Dear my sisters, when Jesus comes back, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு திரும்பி வரும்போது either it's going to be eternal fire or eternal life. ஒன்று இந்த பூமியிலே நாம் நித்திய அக்கினிக்கு நேராக செல்வோம் அல்லது நித்திய ஜீவனுக்கு நேராக This is the செல்வோம். only option that is going to be. மனுஷனுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற இந்த இரண்டே வாய்ப்பு இது மாத்திரம்தான். Either it is eternal life or eternal death. ஒன்று நித்திய ஜீவன் அல்லது நித்திய அழிவு. So when you see, when Jesus spoke about hell, for example, இயேசு கிறிஸ்து நரகத்தை பற்றி பேசின போது you know, some people come to this conclusion: ஒரு சிலர் இந்த முடிவுக்கு வருகிறார்கள், Jesus is a very loving person. இயேசு கிறிஸ்து மிகவும் அன்பான தேவன் அல்லவா, Oh, he is so loving, he can never punish you. அவர் மிகவும் அன்பான தேவனா இருக்கிறபடினால அவர் ஒருபோதும் நம்மை தண்டிக்கவே மாட்டார். He loves you that he can never think that he can never bring you to hell, for அவர் example. உங்களை மிகவும் நேசிக்கிறபடினால அவர் உங்களை நரகத்துக்கு அனுப்பவே மாட்டார். But do you know, the only person who spoke much about hell in the word of God was Jesus himself. ஆனா இந்த தேவனுடைய வார்த்தையிலேயே நரகத்தை பற்றி அதிகமான வார்த்தைகளை பேசினதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். உங்களுக்கு தெரியுமா? Do you know this? He spoke much about hell. இயேசு கிறிஸ்து தான் நரகத்தை பற்றி தான அதிகமான காரியங்களை சொல்லி இருக்கிறார். You know, some years ago, a well-known theologian said like this. சில வருடங்களுக்கு முன்பாக மிக பிரபலமான ஒரு இறையியல் வல்லுநர் இப்படி He சொன்னார். said, I don't believe in hell anymore. அவர் சொன்னார், நான் நரகத்தை எல்லாம் விசுவாசிப்பதில்லை. But you know what Jesus was telling about hell? ஆனா இயேசு கிறிஸ்து நரகத்தை பற்றி என்ன சொன்னார் தெரியுமா? He said it's the hell of fire. அது ஒரு எரி நரகம். It is eternal fire prepared for the devil and his angels. பிசாசுகளுக்காகவும் அவருடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட அக்கினியின் இடம். It is unquenchable fire. அது அவியாத அக்கினி. It is eternal punishment. அது நித்திய தண்டனை. The outer darkness. அது பயங்கரமான இருள். There will be weeping and gnashing of teeth. அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். These words are not from the devil. இந்த வார்த்தைகள் எல்லாம் பிசாசு சொன்னதில்லை. It is every word is from the Lord Jesus Christ. நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சொன்னது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. Dear brothers and sisters, when you look into the history of the human race, கருமையான சகோதர சகோதரிகளே, இந்த பூமியினுடைய வரலாற்றை நாம் பார்க்கும்போது it's going to be either about the grace of God or the destruction. ஒன்று கர்த்தருடைய கிருபையை பெற்ற ஜனங்கள் அல்லது தேவனுடைய கோபாக்கினை பெற போகிறவர்கள். It's going to be either from the judgment or from the redemption of the man of ஒன்று mankind. தேவனுடைய கோபாக்கினை அடைகிறவர்கள் அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பை It's பெற்றுக்கொள்கிறவர்கள். going to be either about the wrath of God or about the mercy of God. ஒன்று தேவனுடைய ஆக்கினை பெற்றுக்கொள்கிறவர்கள் அல்லது தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்கிறவர்கள். Just like in the days of Noah. நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே So it will be before Jesus comes back. மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். You know, God began to speak with Noah in a very clear manner. அன்றைக்கு நோவாவோடு கூட கர்த்தர் மிக தெளிவாக பேச You ஆரம்பித்தார். should know how I am going to destroy this world. இந்த பூமியை நான் எப்படி அழிக்கப் போகிறேன் என்பதை நீ அறிந்து கொள்ள But வேண்டும். at the same time, you should know there's going to be redemption for you. அதே நேரத்தில் உனக்காக ஒரு மீட்பு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நீ அறிந்து கொள்ள I வேண்டும். have determined to make an end to all flesh. இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களுடைய முடிவும் எனக்கு முன்பாக Not வந்தது. to certain flesh,
நான் இந்த பூமியில் இருக்கிற ஒரு சில மாம்சமானவர்களுக்கு மாத்திரமல்ல, No, I'm going to destroy all flesh. பூமியில் இருக்கிற மாம்சமான யாவருடைய முடிவும் For வரப்போகிறது. the earth is filled with violence. ஏனென்றால் பூமியானது அக்கிரமத்தினால் நிறைந்திருக்கிறது. I will destroy them from the earth. எனவே பூமியிலிருந்து நான் அவர்களை அழித்து போட போகிறேன். But you and your wife, ஆனா நீயும் உன்னுடைய மனைவியும் your sons and their wives, உன்னுடைய மகன்களும் அவர்களுடைய all மனைவிமார்களும் 8 of you are going to be saved. நீங்க 8 பேரும் காப்பாற்றப்படுவீர்கள். The only way you can be saved, நீங்க காப்பாற்றப்படக்கூடிய ஒரே வழி, you have to come into the ark. நீங்கள் இந்த பேழைக்குள் பிரவேசிக்க வேண்டும். Whoever you are who are listening to me this evening, இந்த மாலை வேளையில் என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, if you want to be saved from the final judgment, இந்த பூமியினுடைய கடைசி நியாய தீர்ப்புக்கு உங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், the only place of sure redemption is the ark called the Lord Jesus Christ. நிச்சயமான மீட்பு இருக்கிற ஒரே இடம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிறதான இந்த தேவனிடம் நீங்கள் வரும்போது And மாத்திரமே. God had a plan for this family. தேவன் இந்த குடும்பத்திற்கான ஒரு திட்டத்தை Now வைத்திருந்தார். we remember the promise that he gave to Abraham, for example. ஆபிரகாமுக்கு கொடுத்ததான அந்த வாக்குத்தத்தத்தை பற்றி அவர் சிந்தித்து You are going to பார்த்தார். multiply and fill this whole earth. நீங்கள் இந்த சந்ததியை பெருக்கி பூமி முழுவதும் நிரப்புங்கள் என்று சொன்னார். And the same prophecy is giving to this people now, the family of Noah. எனவே நோவாவின் சந்ததிக்கு இதே வாக்குத்தத்தத்தை கர்த்தர் மறுபடியும் கொடுக்கிறார். I am going to continue with my whole plans and everything what I have in mind. என்னுடைய மனதிலே வைத்திருக்கிற அந்த முழுமையான திட்டத்தை உங்களுடைய குடும்பத்தை வைத்து நான் நிறைவேற்றப் போகிறேன். You know, how can this ever be done on this planet now? இந்த பூமியிலே இது எப்படி செய்யப்பட போகிறது? You know, until the 9th chapter, 9ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது Noah never spoke even one word. நோவா ஒரு வார்த்தை கூட பேசியதாக வேதத்தில் எழுதப்படவில்லை. God spoke for at least 4 times. தேவன் குறைந்தது 4 முறையாவது பேசினார். Noah was just listening. நோவா அதை கேட்டுக்கொண்டார். Because he knew, for example, ஏனென்றால் நோவாவுக்கு நன்றாக தெரிந்திருக்கும், I have no part in this redemption. இந்த மீட்பின் பணியிலே எனக்கு எந்த பங்கும் கிடையாது. I have no plans to contribute. இந்த மீட்பின் பணியிலே செய்யக்கூடிய பங்கு என்று எனக்கு எதுவும் கிடையாது. Nothing can contribute to the salvation of the human race. இந்த மனுக்குலத்தினுடைய ரட்சிப்புக்காக நான் செய்து முடிக்க வேண்டிய பணி என்று எதுவும் கிடையாது. Every command is going to come from God. எல்லா கட்டளைகளும் தேவனிடமிருந்து தான் வருகிறது. All I can do is just obey the word of God. நான் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தர் சொன்ன காரியத்துக்கு கீழ்ப்படிவது When மாத்திரம்தான். God says something, I have to obey. கர்த்தர் எதையாவது ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது நான் கீழ்ப்படிய வேண்டும். Actually, this was the death sentence hanging on the head of the planet. உண்மையை சொல்ல போனால் இது பூமியின் மீது தொங்கிக் கொண்டிருந்த தேவனுடைய கோபாக்கினியினுடைய ஒரு நியாய தீர்ப்பு. Marana dandane. That's what I will call it. The death sentence on the planet. பூமியின் மீது தேவன் கொடுத்ததான ஒரு மரண தண்டனை. Just imagine you and I were living at that time. நீங்களும் நானும் ஒருவேளை அந்த நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் The whole thing is going to be destroyed. எல்லாமே அழிக்கப்பட போகிறது. But all what Noah could do is just obey God. ஆனா நோவா செய்யக்கூடிய காரியமெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படிவது மாத்திரம். Because there are 70 lakhs of people already on the planet. ஏனென்றால் அப்பொழுது கிட்டத்தட்ட 70 லட்சம் ஜனங்கள் இருந்திருப்பார்கள். Everything is going to be destroyed. எல்லாமே அழிக்கப்பட போகிறார்கள். And the reason for the destruction are the sins of mankind. இந்த அழிவுக்கான காரணமே மனுஷனுடைய பாவம். God began to speak to Noah. தேவன் அன்றைக்கு நோவாவோடு கூட பேச ஆரம்பித்தார். And he said, build an ark now. நீ ஒரு பேழையை கட்ட வேண்டும். All the plans of the ark were given to him completely. நீ கட்ட வேண்டிய அந்த பேழையினுடைய எல்லா செயல் திட்டங்களும் உங்களுக்கு கொடுக்கப்படும். This box is going to be 3 stories high. இந்த பெட்டியிலே 3 அறைகள் இருக்க வேண்டும். And everything full of rooms, for example. அந்த 3 தட்டுகளிலும் நிறைய அறைகள் பண்ண வேண்டும். And one door and one window running through the ship. அங்க முழு கப்பலிலிருந்து பார்க்கும்படியாக ஒரே ஒரு ஜன்னல் மேலே இருக்க வேண்டும். And I do not know how Noah did everything. நோவா இது எல்லாவற்றையும் எப்படி செய்து முடித்தார் என்று எனக்கு தெரியவில்லை. 120 years he's working. 120 வருஷங்களாக இந்த பேழையை அவர் கட்டுகிறார். I do not know what kind of adversities this man ever met in his life. தன்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதான எதிர்ப்புகள் எல்லாம் அந்த நோவா சந்தித்திருப்பார் என்று எனக்கு தெரியாது. How scoffers were just laughing at him. பரியாசக்காரர் எப்படி அவரை பரியாசம் பண்ணி இருப்பார்கள் என்று எனக்கு தெரியாது. Sometimes I think about like this. If God had said certain things to me, for example.
சில நேரங்கள் நான் இப்படி சிந்தித்து பார்ப்பதுண்டு. சில காரியங்களை தேவன் என்னிடத்தில் சொல்லியிருந்தார். And I just imagine, God told me to build an ark now. ஆண்டவர் என்னை பார்த்து நீ ஒரு பேழையை கட்ட வேண்டும் என்று சொன்னால், And I go to G Corner ground நான் இங்கே ஒரு ஜி கார்னர் கிரவுண்டுக்கு போய் and I'm starting to build the entire boat. அங்க வந்து ஒரு பெரிய படகை நான் கட்டிட்டு இருந்தா, No water around, என்னை சுத்தி எங்கேயுமே தண்ணி இல்ல, no seas around, சுற்றிலும் எங்கேயுமே கடல் கிடையாது. but I am building an ark now. ஆனா நான் வந்து ஒரு பெரிய பேழையை கட்டுகிறேன். Even you will think I'm off my mind now. ஒருவேளை இங்க இருக்கிற நீங்க கூட நினைப்பீங்க எனக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு. Oh, he's gone now. He's gone. சரி, இந்த மனுஷனுக்கு ஏதோ கொஞ்சம் மூளை குழம்பிருச்சு, He needs some good counseling now. இந்த மனுஷனுக்கு நல்ல ஆலோசனை வேணும்னு நினைப்பீங்க. That's what you would have told about me. ஒருவேளை நீங்களா இருந்தா என்ன பார்த்து இப்படித்தான் சொல்லியிருப்பீங்க. This man is building this ark in a place there is no water. தண்ணீரே இல்லாத ஒரு வெட்டாந்தரையில இந்த நோவா ஒரு பேழையை கட்டி கொண்டிருக்கிறார். You know, sometimes when we read this without imagination, we may not think too deeply, I tell you. சில நேரங்களில் கற்பனை செய்யாமலே நம்ம சாதாரணமாக இந்த வார்த்தைகளை வாசிக்கும்போது நமக்கு அதனுடைய ஆழம் புரியாது. But God is giving all the measurements. ஆனா தேவன் அதனுடைய எல்லா அளவுகளையும் சொல்லுகிறார். Do you know, until the 19th century, these measurements played a vital role in boat building. 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த பேழைக்காக சொல்லப்பட்ட இந்த எல்லா அளவு முறைகளுமே மிக முக்கியமானவைகளாக கருதப்பட்டன. Until the discovery of iron and steel, அந்த நாட்களிலே எஃகும் இரும்பும் கண்டுபிடிக்கப்பட்ட பிற்பாடு, until the everything started to work in the industrial revolution. அந்த நாட்களிலே தொழிற்சாலைகள் கட்டப்பட்டு இரும்பினாலும் எஃகினாலும் நிறைய காரியங்களை மனுஷர்கள் கட்டத் தொடங்கினார்கள். The measurements of the boat of Noah was very crucial for the human race. மனுக்குலத்துக்காக இந்த நோவா பேழையினுடைய அந்த அளவுகோல்கள் மிக மிக முக்கியமானவைகளாக பார்க்கப்பட்டன. God said, I will give you the measurements. கர்த்தர் சொன்னார், இதற்கான அளவுகளை நான் உனக்கு கொடுப்பேன். And you are being kept safely inside this boat. இந்த பேழைக்குள்ளாக நீ பாதுகாப்பாக வைக்கப்படுவாய். You're going to build this out of wood. நீ மரத்தினால் இதை செய்ய வேண்டும். No one knows what kind of wood it was. அது எப்படிப்பட்டதான மரம் என்று சொல்லி நமக்கு தெரியாது. All it has to do is just float around. அந்த கொப்பேர் மரமானது மிதக்கக்கூடிய ஒரு மரமாக இருந்தது. But I am going to open the heavens for water. நான் அன்றைக்கு வானத்தின் மதகுகளை திறந்து தண்ணீரை ஊற்றும்போது, The earth has never seen such rain. அப்படிப்பட்டதான ஒரு மழையை இதுவரைக்கும் பூமி பார்த்ததே கிடையாது. The world has never seen such a deluge. இந்த உலகமானது அதுவரைக்கும் அப்படிப்பட்டதான ஒரு மிகப்பெரிய ஜலப்பிரவாகத்தை பார்த்ததே கிடையாது. This rectangle boat must now start moving around. இந்த செவ்வக வடிவத்தில் இருக்கிறதான இந்த நீள் வடிவாய் இருக்கிறதான இந்த பேழையானது மிதக்க ஆரம்பித்தது. With about 1 lakh of square feet inside the rooms, or 1 lakh of square meters. அந்த பேழையினுடைய உள்ளளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் சதுர அடி அளவுக்கு உள்ளுக்குள்ள இடம் இருந்துச்சு. And space for 1,25,000 animals. அதே போல 1,25,000 மிருகங்களை கொள்ளக்கூடிய அளவுக்கு அதில் இடம் இருந்தது. I want to say a few things and come to a close now. ஒரு சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். You know, God planned everything in this box. தேவன் அந்த பேழைக்குள்ளாக இருக்க வேண்டிய எல்லா காரியங்களையும் அவர் திட்டமிட்டார். For a journey of about 371 days. கிட்டத்தட்ட 371 நாட்கள் நோவாவும் அவருடைய குடும்பமும் அதிலே தங்கி பிரயாணம் பண்ண வேண்டும். It was a storeroom. அதிலே பொருட்களை பாதுகாத்து வைக்கிறதுக்கு ஒரு பண்டகசாலை. It was a barn for animals. அதே போல மிருகங்களெல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு பண்டகசாலை. People were also living there. அந்த இடத்துல மனிதர்களும் வாழ வேண்டும். The family also has to live. அதே போல குடும்பங்கள் வாழ வேண்டும். And then 371 days. அதுக்குள்ள 371 நாட்கள் வசிக்க வேண்டும். Would you like to live in such a situation? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு வாழ பிடிக்குமா? 371 days. 371 நாட்கள் Floating around in water. தண்ணீரிலேயே மிதந்துக்கிட்டு, You cannot even see the water. தண்ணியை பார்க்கவும் முடியாது. But you are still inside there with the animals and everything. ஆனா அங்க இருக்கிற மிருகங்களோடு கூட அங்க இருக்கிற எல்லாவற்றோடு கூட நீங்க குடியிருக்கணும். And I'm sure it was not a very easy thing for the family. அது அந்த குடும்பத்திற்கு அவ்வளவு எளிதாக இருந்திருக்காது என்று நினைக்கிறேன். He was building this boat on a very dry ground. இந்த மனுஷன் ஒரு வெட்டாந்தரையிலே தண்ணீர் இல்லாத இடத்திலே இந்த பேழையை கட்டினார். He had never seen such a rain in the past. அதுவரைக்கும் தன்னுடைய வாழ்நாளில் இப்படிப்பட்ட ஒரு மழையை அவர் பார்த்ததே இல்லை. For behold, I will bring a flood of waters upon the earth. இதோ இந்த பூமியின் மீது ஒரு மிகப்பெரிய ஜலப்பிரவாகத்தை நான் உண்டு பண்ணுவேன். This is what God is telling to Noah. நோவாவை பார்த்து கர்த்தர் இதைத்தான் சொன்னார். And the same thing is written in Psalm 29, the same word. இதே வார்த்தை சங்கீதம் 29லே நம்மால வாசிக்க முடியும். A flood of waters upon the earth. கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார்.
And the same thing you read in Psalm 29. இதே வார்த்தை தான் சங்கீதம் 29ல சொல்லப்பட்டிருக்கிறது. God says everything is just be flowing with water right now. எல்லாமே தண்ணீர் நிரம்பி ஓட போகிறது. And I am going to govern everything according to my wisdom. என்னுடைய ஞானத்தின்படி எல்லாவற்றையும் நான் நிர்வகிக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். Everything is going to be destroyed on this planet. இந்த பூமியின் மீது இருக்கிற எல்லாமே அழிக்கப்பட்டு போகும். Because this is my plan for the salvation of the human race. ஏனென்றால் மனுக்குலத்தினுடைய மீட்பிற்காக நான் உண்டு பண்ணி இருக்கிறதான திட்டம் இது. But said God to Noah like this. அப்பொழுது கர்த்தர் நோவாவை பார்த்து இப்படி சொன்னார். I will make a covenant with you. நான் உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கையை செய்வேன். It is a unilateral covenant. இது மாற்றப்பட முடியாத ஒரு No, it is a covenant what only I can hold on to and really fulfill. நான் மாத்திரமே செய்து முடிக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கை இது. You have no role to play. இந்த உடன்படிக்கையிலே நீ செய்ய வேண்டிய பங்கு எதுவும் கிடையாது. Just like the covenant God made to Abraham. எப்படி ஆபிரகாமோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்தாரோ அதே Genesis போல chapter 15 for example. ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் இதை நாம் God வாசிக்க says, முடியும். Abraham, go to sleep now. ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே நீ தூங்க போகலாம். After he sacrificed the animals, இந்த மனுஷன் அன்றைக்கு பலியிட்ட உடனே he was going to sleep right now. இந்த மனுஷன் அயர்ந்த நித்திரைக்குள்ளாக போனார். God was walking through the pieces of the animal. தேவன் அந்த பிளக்கப்பட்ட மிருகங்களுடைய துண்டங்களுக்கு நடுவே கடந்து போனார். God wanted to make it very clear. தேவன் அந்த நாளில் ஒரு காரியத்தை மிக திட்டவட்டமாக ஆபிரகாமுக்கு சொல்ல நினைத்தார். In this situation, you can never help me to fulfill this covenant. இந்த சூழ்நிலையிலே இந்த உடன்படிக்கையை செய்து முடிப்பதற்கு நீ எந்த விதத்திலும் எனக்கு உதவ முடியாது. I am the one who's making a covenant with you. நானே உன்னோடு கூட இந்த உடன்படிக்கையை செய்கிறேன். And I am the one who's going to fulfill this covenant. நானே இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றி முடிப்பேன். Because for the salvation of this human race, இந்த மனுக்குலத்தினுடைய ரட்சிப்பிற்காக I am telling you the promise what I gave to Abraham, for example. ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த You வாக்குத்தத்தத்தின்படியே go and multiply and fill this earth. நீங்கள் பெருகி இந்த பூமியை நிரப்புங்கள். And this I am making with you once again, Noah. எனவே இந்த உடன்படிக்கையை மறுபடியுமாக உன்னோடு கூட நான் ஏற்படுத்துகிறேன் என்று நோவாவை பார்த்து And சொன்னார். our God who makes covenants, நம்முடைய தேவன் உடன்படிக்கையை He ஏற்படுத்துகிறவர். will always fulfill His covenant. அவர் எப்பொழுதுமே அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். Dear my sisters, when you look into this story very carefully, இந்த கருமையான சகோதர சகோதரிகளே, இந்த கதையை நாம் கவனமாக பார்க்கும்போது maybe you think, okay, there was floods. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், சரி அந்த இடத்துல மிகப்பெரிய ஜலப்பிரவாகம் வந்தது. Where did the kangaroos come from? ஆனா அங்கிருந்த கங்காரெல்லாம் எங்கிருந்து வந்திருக்கும்? This is happening somewhere in Mesopotamia. இது மெசபத்தோமியா இடத்துல தான் அந்த நிலப்பரப்புல நடந்திருக்கணும். Kangaroos are in Australia. ஆனா கங்காருவெல்லாம் ஆஸ்திரேலியால தான் இருக்குது. One person asked me this question. ஒரு மனுஷன் என்னை பார்த்து இந்த கேள்வியை கேட்டார். Where did the kangaroos come from? அப்படின்னா அந்த கங்காரு எங்கிருந்து வந்திருக்கும்? And I told him, நான் அவரை பார்த்து சொன்னேன், go and read your books once again. நீ போய் மறுபடியுமாக வேதத்தை நன்றாக வாசித்துப் பார். At the time of the floods, இந்த ஜலப்பிரவாகத்தின் போது everything on the planet was together. அதற்கு முன்பாக இந்த பூமியில எந்த பிளவும் இல்லாமல் எல்லாம் ஒன்றாக இருந்தது. I am talking about 4,500 years ago. நான் சொல்றது 4500 வருஷங்களுக்கு முன்பாக இருந்த காரியம். And after the floods, இந்த ஜலப்பிரவாகத்துக்கு பிற்பாடு தான் the earth began to move. All the places, the planets began to, all the plates of the earth began to move. இந்த பூமியில் இருக்கிறதான எல்லா அணுத்தட்டுகளும் நகர ஆரம்பித்து And not only, and all Africa and Asia, everything started to be formed. அதுக்கப்புறம் தான் இந்த கண்டங்கள் எல்லாம் உருவானது. When you go home, for example, நீங்க வீட்டுக்கு போகும்போது buy a big globe நீங்க ஒரு பெரிய உலக உருண்டையை வாங்கி and look at it carefully. அதை நல்ல கவனமா பாருங்க. You will know how God did it. தேவன் அதை எப்படி செய்தார் என்று உங்களுக்கு தெரியும். Everything was there at the time of Noah. நோவாவினுடைய காலத்துல எல்லாம் ஒன்றாக இருந்தது. But as all these places began to be made, அதற்கு பிற்பாடு ஒவ்வொரு கண்டங்களாக அவைகள் உருவாக பிரிந்து போக ஆரம்பித்தன. everything started to be separated once again. எல்லாமே ஒவ்வொன்றாக பிரிந்து போக ஆரம்பித்தது. For example, when you look into the coastal areas of western India, உதாரணமாக மேற்கிந்திய பகுதியில் இருக்கிறதான அந்த கடற்கரை பகுதியை நீங்க you பார்க்கும்போது will see how close we were with Africa. நம்ம ஆப்பிரிக்காவுக்கு எவ்வளவு பக்கத்துல இருந்திருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு And தெரியும். slowly we started to drift around. அதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிரிந்து வந்தோம். When you look into the globe exactly, you will know how all these
not only the countries, but also the continents began to be formed. உலக உருண்டையை பார்க்கும் பொழுது நமக்கு நன்றாக தெரியும். தேசங்கள் மாத்திரமல்ல, கண்டங்கள் எப்படி ஒன்றாக பிரிக்கப்பட்டன என்று சொல்லி உங்களுக்கு தெரிய வரும். But everything happened in one place at the time of Noah. ஆனா நோவாவின் காலத்துல எல்லாமே ஒன்றாகத்தான் இருந்தது. God did not say, Noah, you have to run all across the globe now. ஆண்டவர் சொல்லவில்லை, நோவாவே இந்த உலக உருண்டையில் எல்லா பக்கமும் நீ ஓடி போய் You have to run around and bring all the animals. நீ போய் ஓடி ஓடி போய் ஒவ்வொரு மிருகமா பிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. All the elephants, please come. யானைகளை எல்லாம் வாங்க, All the kangaroos, please come. கங்காருவை எல்லாம் வாங்க, Cobra, you are very nice, please come. நாகபாம்பை நீ கூட நல்லா தான் இருக்கு, நீ கூட கொஞ்சம் வா. You know, it was not like this. அப்படி ஒன்றும் ஆண்டவர் சொல்லல. All the rats, please come. Rat. Please எலிகள் come. எல்லாம் இங்கே வாங்க. No, everything was there. எல்லாமே அங்கதான் இருந்துச்சு. And you know what God said? ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? In Genesis chapter 6 verse 20. ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, Every animal that should be saved will come to you. காப்பாற்றப்பட வேண்டிய எல்லா மிருகங்களும் உன்னிடத்திற்கு வர கடவது. You can never imagine this. You know, the wisdom of God. தேவனுடைய ஞானத்தை நம்மால கற்பனை செய்யவே முடியாது. God did not say, add there, Noah, you have to run around, bring all the animals now. நோவா நீ ஓடி ஓடி போய் எல்லா மிருகத்தையும் பிடிச்சிட்டு வா அப்படின்னு Bring the சொல்லல. elephants, bring the tigers, and bring the kangaroos, everything. யானைகளை கொண்டு வா, புலிகளை கொண்டு வா, கங்காருவெல்லாம் கொண்டு வா Oh, அப்படின்னு சொல்லல. everyone must come now. For the எல்லாமே future. இங்க வரணும் அப்படின்னு சொல்லல. God says, no, they will come. அவைகள் உன்னிடத்திற்கு வர கடவது. All you have to do, open the door. நீ செய்ய வேண்டியதெல்லாம் பேழையினுடைய கதவை திறக்க வேண்டும். Just அவ்வளவுதான். like God brought all the animals to Adam during the time of creation. எப்படி சிருஷ்டிப்பின் நாளிலே எல்லா மிருக ஜீவன்களையும் ஆதாமிடத்தில் ஆண்டவர் கொண்டு வந்தாரோ, And the same thing was happening once again. மறுபடியுமாக இங்கே அதே காரியம் நடக்கிறது. You know, when I was reading this a few days ago, சில நாட்களுக்கு முன்பாக இதை நான் I வாசித்த read போது, this many times, but last time I was just bursting out in laughter. இதை வாசிக்கும் போது நான் ரொம்ப சத்தமிட்டு சிரித்தேன். It was almost 2:30 in the night. நைட்டு 2:30 மணி இருக்கும். I was wondering what people think about me now. He's laughing at 2:30. இது 2:30 மணிக்கு இந்த பாஸ்டர் சிரிச்சிட்டு இருக்காரே அப்படின்னு எல்லாரும் என்ன பார்த்து என்ன You நினைப்பாங்கன்னு know, நான் sometimes நினைச்சேன். I try to imagine things. நான் இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு கற்பனை செய்து பார்ப்பேன். God says everything is coming. ஆண்டவர் சொன்னார், உன்னிடத்தில் எல்லா மிருக ஜீவன்களும் வர கடவுது. You just open the door. நீ கதவை மாத்திரம் திறந்து விடு. Welcome, welcome, welcome. வாங்க நல்வரவு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் உள்ள வாங்கன்னு சொல்லி கதவை திறந்து This விடணும். is going to be your home in the future. இதுதான் எதிர்காலத்துல உங்க வீடா இருக்க For போகுது. some time you're going to live with me. நான் கொஞ்ச நாள் நீங்க என்னோட தான் இருக்க போறீங்க. Dear brothers and sisters, I want to tell you something. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, Our God is a wonderful God. நம்முடைய தேவன் அதிசயங்களின் தேவனாய் இருக்கிறார். But you know, even now, God is giving us time. இப்பொழுதும் கூட தேவன் நமக்கு கால அவகாசத்தை கொடுக்கிறார். God doesn't say, I will destroy you, and then He destroys you immediately. தேவன் உன்னை அழிப்பேன் என்று சொன்ன உடனே அழித்து விடுவதில்லை. God gives you time for repentance. ஆண்டவர் மனம் திரும்புதலுக்காக நேரத்தை கொடுக்கிறார். He gives time to that you believe on the Lord Jesus. கர்த்தராகிய இயேசுவின் மீது விசுவாசத்தை வைப்பதற்கு கால அவகாசத்தை கொடுக்கிறார். He gives you time to start a new life under the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையோடு கூட புதிய வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு தேவன் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். Our God doesn't destroy you immediately. நம்முடைய தேவன் உடனடியாக நம்மை அழித்து விடுவதில்லை. This man was building everything. He didn't know how the deluge is going to be. இந்த மனுஷன் எல்லாவற்றையும் கட்டி முடித்தான். ஆனால் இந்த ஜலப்பிரவாகம் எப்படி வரும் என்று சொல்லி அவருக்கு தெரியாது. But God knew exactly everything what he was doing. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் எப்படி செய்து கொண்டிருந்தார் என்று அவருக்கு தெரிந்தது. I will bring a flood of waters upon the earth. நான் பூமியின் மீது வெள்ளப்பெருக்கை உண்டு பண்ணுவேன். You know, some people say, how can this whole earth can be destroyed? ஒரு சிலர் நினைக்கிறார்கள், இந்த முழு உலகமும் எப்படி தண்ணீர்னால் அழிக்கப்பட்டிருக்க முடியும்? I will tell you this thing and I will close. நான் இதை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். After the floods, இந்த ஜலப்பிரவாகத்திற்கு பிற்பாடு this boat or this box rested on Mount Ararat. இந்த பேழையானது அரராத் மலையின் மீது வந்து நின்றது. And this mountain is 17,000 feet high. இந்த அரராத் மலையினுடைய உயரம் 17,000 அடி. I was trying to give you a comparison உங்களுக்கு ஒரு ஒப்புமையை சொல்ல விரும்புகிறேன். because we are familiar with Rockfort. இங்க இருக்கிற மலைக்கோட்டை நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? You know how high this Rockfort is? இந்த மலைக்கோட்டையினுடைய உயரம் என்ன தெரியுமா? 272 feet. 272 அடி தான். Just compare. 272. 272 அடி இந்த மலைக்கோட்டையினுடைய உயரம். There 70,000 feet. ஆனா 17,000 அடி உயரத்துல போய் இந்த பேழை நின்றது. This box should have gone up and then rested on this mountain.
இந்த பேடை வந்து அத்தனை அடி உயரத்திற்கு மிதந்து போய் அந்த மலையின் மேலே நின்றுக்கணும். How deep would have been this water at that time? அப்படின்னா அந்த தண்ணீரினுடைய ஆழம் எவ்வளவு இருந்திருக்கும்? Can we ever imagine? இந்த தண்ணீரினுடைய அந்த ஜலப்பிரவாகத்தினுடைய நிலைமையை நம்மால் கற்பனை செய்ய முடியுதா? Our God is a wonderful God. நம்முடைய தேவன் அற்புதங்களின் தேவனாய் இருக்கிறார். When I read such things, when I listen to the word of God, கர்த்தருடைய வார்த்தையை நான் கவனிக்கும் போது, அதை வாசிக்கும் போது, when I meditate such scripture, அப்படிப்பட்ட வேத வசனங்களை நான் தியானிக்கும் போது, I can do nothing but just kneel down before him in awe and astonishment. இந்த அப்படிப்பட்ட வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய சமூகத்துக்கு முன்பாக, அவருடைய பயங்கரமான அந்த வல்லமைக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவருடைய மகிமையை நாம் ஆராதிக்க முடியும். அவ்வளவுதான். Noah was saved by the grace of God. நோவா தேவனுடைய கிருபையினாலே காக்கப்பட்டார். That you and I are sitting in the presence of God this evening. நீங்களும் நானும் இந்த மாலை வேளையிலே அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக அமர்ந்து கொண்டிருக்கிறோம். It's all but the grace of God, because of the grace of God. எல்லாமே தேவனுடைய கிருபை மாத்திரமே. Everything is the grace of God. எல்லாமே தேவனுடைய கிருபை மாத்திரமே. Nothing to boast about. நாம் பெருமை பாராட்டுவதற்கு நமக்கு ஒன்றும் இல்லை. And because of our faith in the Lord Jesus Christ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் வைக்கும் விசுவாசத்தினாலே, and because of that, he has covered us with his righteousness. தேவன் தம்முடைய நீதியினாலே நம்மை மூடி இருக்கிறார். I want every eyes to be closed. எல்லாரும் உடைய கண்களை மூடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Before we come to the Lord's Supper, இந்த நாளிலே கர்த்தருடைய பந்திக்கு நாம் வருவதற்கு முன்பாக let us really be thankful to God. நம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். That you say, Lord, thank you for your grace upon my life. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை மீது நீ காண்பிக்கிறதான உடைய கிருபைக்காக நன்றி என்று சொல்லுவோம். Without your grace, I would have been destroyed. ஆண்டவரே, உம்முடைய கிருபை இல்லாமல் நான் இன்றைக்கு அழிக்கப்பட்டு போயிருப்பேன். You know me completely. ஆண்டவரே, நீர் என்னை பற்றி எல்லாம் நன்றாய் அறிந்திருக்கிறீர். But still you love me. இருந்தாலும் கூட நீர் என்னை நேசிக்கிற தேவனாக இருக்கிறேன். I just cannot understand your love for me. ஆண்டவரே, என் மீது நீர் வைத்திருக்கிறதான இந்த அன்பை என்னால் விளங்கிக் கொள்ளவே முடியவில்லை. In spite of all the mistakes, என்னுடைய வாழ்க்கையில நான் கொண்டிருக்கிற எல்லா தவறுகளின் மத்தியிலும், faulty behavior, தவறான ஆண்டவரே குணாதிசயங்கள், you still love me. இருந்தாலும் நீர் என்னை இன்னும் நேசிக்கிறீர். Just raise your hands and say, Lord, thank you. உடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று. Thank you, Jesus. இயேசுவே, உமக்கு நன்றி. Till today you have protected me. ஆண்டவரே, இன்றைக்கு வரைக்கும் நீர் என்னை பாதுகாத்து வந்திருக்கிறேன். You have been everything in my life. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நீர் எல்லாமாக இருந்திருக்கிறேன். Without you, I would have gone into eternal destructions. ஆண்டவரே, நீர் இல்லாமல் நித்திய அழிவுக்கு நேராக நான் போயிருந்திருப்பேன். Thank you, Jesus, இயேசுவே, உமக்கு that I ever came into you. ஆண்டவரே, உமக்குள்ளாக நான் வரக்கூடிய ஒரு வாய்ப்பை நீர் எனக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. That you opened the eyes of my heart one day. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தின் கண்களை ஒரு நாள் நீர் திறந்தீர். That I could see you. ஆண்டவரே, நான் உம்மை பார்க்கும்படியாக. Thank you, Jesus. இயேசுவே, உமக்கு நன்றி. Just thank Jesus with your own words for a few minutes. உங்களுடைய சொந்த வார்த்தைகளினால் ஆண்டவர் கொஞ்ச நேரம் நன்றி சொல்வீர்களா? That you say, Lord, I thank you from the depths of my heart. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். All the days of my life, I will keep on thanking you. ஆண்டவரே, என்னுடைய வாழ்நாளெல்லாம் உமக்கு நான் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க விரும்புகிறேன். I will keep on thanking you. ஆண்டவரே, தொடர்ந்து உமக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க விரும்புகிறேன். Nothing can be compared to you. ஆண்டவரே, உமக்கு ஒப்பான காரியம் இந்த பூமியிலே வேறொன்றும் இல்லை. Nothing can be compared to you. ஆண்டவரே, உமக்கு ஒப்பான வேறொரு காரியம் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, Your power, your authority, your wisdom, ஆண்டவரே, உம்முடைய வல்லமை, உம்முடைய அதிகாரம், உம்முடைய ஞானம், all your plans and destinies. ஆண்டவரே, உம்முடைய திட்டங்கள், உம்முடைய நோக்கங்கள், Who can understand the way you think? ஆண்டவரே, நீர் சிந்திக்கிற காரியங்களை யாரால் புரிந்து கொள்ள முடியும்? You have been such a wonderful God in my life. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புதமான தேவனாக நீர் இருக்கிறீர். Even in this coming week, oh Lord, ஆண்டவரே, வருகிறதான இந்த வாரத்திலும் கூட ஆண்டவரே,
Let the greatness of your word keep on leading me. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினுடைய மகத்துவமான காரியங்கள் தொடர்ந்து என்னை வழிநடத்தி கொண்டே இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். I need to be close to you even in this coming week. ஆண்டவரே வருகிறதாங்க இந்த வாரத்தில் கூட உம்மோடு கூட நான் நெருக்கமாக ஜீவிக்க விரும்புகிறேன். Lord, I need to guide you to guide me. ஆண்டவரே நீர் என்னை வழிநடத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். I need time to meditate on your word. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை தியானிப்பதற்கு நான் நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். That there's a real love for your word, Lord. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கான உண்மையான ஒரு அன்பை என்னுடைய இருதயத்தில் நீ ஏற்படுத்தி That தாரும். I'm able to meditate on your word ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நான் தியானிக்க எனக்கு நீர் உதவி செய்தருளும். and come closer to this great God. ஆண்டவரே இந்த மிகப்பெரிய தேவனிடத்துக்கு அருகாமையில் வர எனக்கு நீர் உதவி செய்தருளும். Just keep on praying to Jesus. தொடர்ந்து இயேசுவினிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். Just keep on praying. தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். Our God is a wonderful God. நம்முடைய தேவன் அற்புதங்களின் தேவனாக இருக்கிறார். Our God is a wonderful God. நம்முடைய தேவன் அற்புதமான தேவன். எழுப்பொழுவோம்